ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ சோப் பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதாவது சோப் பேஸ்லேருந்து சோப்பு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வீட்டில் யூசேஜுக்கு நம்மளே ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இது வந்து சோப் பேஸ், கோட் மில்க் சோப் பேஸ் வாங்கியிருக்கு. இது வந்து கோட் மில்க் சோப் பேஸ். இது வந்து திருவறத்துக்காக வச்சுருக்குறோம் இப்போ. அப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்துட்டு சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே, மோஸ்ட்லி இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வீட்லேயே நம்மளே ரெடி பண்ணுது. இதில் இது மட்டும் மஞ்சிஸ்டா. இது கேரளாவில் வந்துட்டு இந்த அழகு குறிப்புக்காக நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சிஸ்டான்னு சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா வரும் அது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு போமக்ரானட் இருக்குது இல்லைங்களா, அதோட தோல், அந்த தோலை வெயிலில் உலர்த்தி அதை வந்துட்டு நல்லா ஃபைனாக இது மாதிரி பண்ணி வச்சுருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லைங்களா, பீல், அந்த ஆரஞ்சு தோலோட பொடி தான். இதுவும் நம்மளே வீட்டில் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிர் இருக்கிறீங்களா, அந்த பயிர் கழுவி காய வச்சு நல்லா உலர்த்தி இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா குப்பைமேனி இலை. எல்லா இடத்துலையுமே நல்ல மழை இருக்கிற இடத்துல, மழை இருக்கிற இடத்துல, தண்ணி இருக்கிற இடத்துலலாம் சாதாரணமாக வெளியிலையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் சைட்லேயே 2 பக்கம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். குப்பைமேனி இலைன்னு சொல்லிட்டு சர்ச் பற்றி பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த இலையோட பொடி நம்ம அதை எடுத்து காய வச்சு வீட்லேயே உலர்த்தி நிழலில் உலர்த்தி இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு பால் பொடி, மில்க் பவுடர். உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த பூ இருக்கு இல்லைங்களா, ஆவாரம் பூ. அது வந்து கடையில் ஆவாரம் பூவாகவே வாங்கி அதை நம்ம வெயிலில் வைக்காமல் வீட்லேயே வச்சு உலர்த்தி, வீட்டுக்குள்ளே வச்சு உலர்த்தி அதை வந்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணியிருக்கோம் ஃபைனாக. இதுவும் பன்னீர் ரோஜா இதழ், நம்ம வீட்டில் பூத்த பூக்களையே வச்சு நம்ம வந்துட்டு பன்னீர் ரோஜா இதழ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளுக்கு சோப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு சோப்புக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு 2 மாதத்துக்கு தேவையான சோப்புக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஃப்ளேவருக்கு, அதாவது நம்மளோட இந்த ஸ்மெல்லுக்கு இப்போ நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா, அது மாதிரி அரோமாஸ் வேணுன்றதுக்காக இது வந்து ஸ்மெல்லுக்காக இது வந்துட்டு நம்ம ரோஸ் ஃப்ளேவர் எடுத்துருக்கோம். இது வந்துட்டு இந்த மோல்டிங் கப்பு நம்ம வாங்கி வச்சுருக்கிறது சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அது இல்லாமல் நம்ம சின்ன கிண்ணத்தில் நம்ம வந்து எண்ணெய் தடவியும் ஊற்றிக்கலான்னு இருக்கிறோம். இப்போ இந்த சோப்பு திருவிட்டு வந்துடலாம்.